புதுச்சேரியில் நேயம் மக்கள் கழகம் கட்சியுடன் கூட்டணி அமைத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் போலவே புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலிலும் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டி என அறிவிக்கப்பட்டு 30 வேட்பாளர் பட்டியல நேற்று இரவு 10 மணி சரியாக கட்சியுடைய தலைவர் விஜய் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில புதுச்சேரி தமிழக வெற்றி கழகம் தற்போது நேயம் மக்கள் கழகம் எனும் இயக்கத்துடன் கூட்டணி வைத்திருப்பதாக அறிவித்திருக்கிறது. இந்த கூட்டணியின் மூலமாக அந்த நேயம் மக்கள் கழகத்துடைய தலைவர் நேரு தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து பணியாற்ற பேசிய பேச்சுவார்த்தையில உடன்பாடு எட்டப்பட்டிருக்கும் நிலையில புதுச்சேரிக்கு சேர்ந்த உருளையன்பேட்டை மற்றும் தட்டாஞ்சாவடி ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகள் அந்த கூட்டணி கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் ஒதுக்கீடு செய்திருக்கிறது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில 30 தொகுதிக்கு வேட்பாளர்களை கொடுத்திருக்கின்றனர். அந்த 30 தொகுதி வேட்பாளர்கள் பட்டியலும் அவர்கள் தேர்தலில் நிற்பதற்கான பணிகளையும் இன்று முன்னெடுக்க இருந்த நிலையில், அதாவது வேட்புமனு தாக்கல் செய்ய இருந்த நிலையில அந்த 2 வேட்பாளர்களுக்கு பதில் மாற்று வேட்பாளர் நேய மக்கள் கழகம் சார்பில் அறிவிக்கப்பட இருக்கின்றனர். இந்த நிலையில ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்த வேட்பாளர் பட்டியல்ல மாற்றம் இருக்கும் என தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக உருளையன்பேட்டையில தாவேகா சார்பில் மரிய பிரான்சிஸ் போட்டியிடுவதாக நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல தட்டாஞ்சாவடியில பன்னீர்செல்வம் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில இன்று தட்டாஞ்சாவடி தொகுதியில மற்றும் இந்த பகுதிகளில் மாற்று வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அளவுல நேயம் மக்கள் கழகத்துடன் தமிழக வெற்றி கழகம் புதுச்சேரியில கூட்டணி அமைத்து போட்டியிட இருக்கிறது. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.